ஸோ இன்றைக்கி 5/3 7:25 ஆகுது டைமு. நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் மார்க்கெட் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்ட்ராடே மார்க்கெட்டெல்லாம். கமாடிட்டி மார்க்கெட் வந்து ஸ்டில் ரன்னிங்கில் இருக்குது. கமாடிட்டியில் கோல்டு பெட்டல் போட்டிருக்கோம், அது மட்டும் போயிட்டுருக்கு. ஸ்டில் ப்ராஃபிட்டில் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி கோல்டு வந்து நேற்று முந்தானத்துலாம் லாஸ் ஆனது வந்து இன்றைக்கி நல்லா ரிக்கவர் ஆகிருக்கு. மார்க்கெட்டு நல்லா போயிட்டுருக்கு. நம்ம ஐடிசியில் ஆல்ரெடி பார்த்துருந்தோம் 1300 அது ப்ராஃபிட்டாக 1536 நம்ம சேல் பண்ணிட்டோம். நாளைக்கு வச்சுருந்தோம்னா நமக்கு டிவிடெண்ட் வந்திருக்கும் 3200 வந்திருக்கும் நாளைக்கு வச்சுருந்தோம்னா. பட் ஆனால் நாளைக்கு இந்த ப்ரைஸ் வந்து இதே மாதிரி இருக்காது, 316 இருக்காது. 6 ரூபா அட்ஜஸ்ட் ஆகி 310 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகும். மறுபடியும் அதுலேருந்து மேலே ஏறதுக்கு டவுன் ஆகுதோ சொல்ல முடியாது, எப்படின்னாலும் போகலாம். சரி, இன்றைக்கான ப்ராஃபிட் இன்றைக்கி முடிஞ்சதுன்னு சொல்லி நம்ம 1500 ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டோம். சில்வர் பீஸும் நல்லா ஏறி இருக்குது. ஆல்ரெடி நிறைய லாஸில் இருந்துச்சு, அது நல்லா ரிக்கவர் ஆகிருக்கு. கோல்டு ஃபுல்லாகவே ரிக்கவர் ஆகிடுச்சு, கொஞ்சம் லாஸில் இருந்துச்சு. கோல்டு நல்லாவே ரிக்கவர் ஆகிருக்கு. பாருங்கள், 2833 ரூபா நம்ம வச்சுருந்தோம்னா, இப்போ அந்த கோல்டை விற்காமல் நம்ம வச்சுருந்தோம்னா நேரத்துக்கு நம்மளுக்கு 20,000 ரூபா வந்திருக்கும். இது காட்டுற பாருங்கள், 10,000 வந்திருக்கும். இது காட்டுற பாருங்கள், 11,312 ரூபா வந்திருக்கும் நம்ம விற்காமல் வச்சுருந்தோம்னா. பட் நம்ம செல் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கான ப்ராஃபிட் ஒரு 3484 ரூபா தான். ஸோ இன்றைக்கி இதோட மார்க்கெட்டுக்கு இது வந்து 11:55 க்ளோஸ் ஆகும் கமாடிட்டி மார்க்கெட்.